நமக்கு ஒரு இன்னைக்கு வயது ஒரு 50 வயதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வயதுல தான் இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்குதே தெரியும்னு நினைச்சு உள்ள வரோம். என்னமோ திருமுறைங்கிறாங்க, சித்தாந்தங்கிறாங்க, நமச்சிவாயங்கிறாங்க, சிவாய நமங்கிறாங்க, என்னதான் இருக்கும் பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். சரி வந்துட்டோம், படிச்சுட்டே இருக்கிறோம். அடாடா இதில் இவ்வளோ நல்லா இருக்குதே, இவ்வளோ நல்லா இருக்குதே, சரி இது பக்கம் போயிடலாம் அப்படின்னு உசுறு நினைக்கும். ஆனால் இருக்கிற பழகிய பழக்கம் விடாது. ஏன்? 50 வருஷமா அதோடு தானே பழகியிருக்கிறோம். 50 வருஷமா பழக்கின பழக்கத்தை ஒரே நாள் இப்படிங்கிற விட்டுட்டு வர்றதுக்கு நம்ம பட்டுன்னு தடிக்கலாம் என்ன? வாய்ப்பு இல்லை. அப்போ நாம் எப்படினும் விட்டுடணும் விட்டுடணும் விட்டுடணும்னு நினைக்கணும். ஒரு ஏதாவது ஒரு பழக்கம் அதை விடணும்னு தோணுது. அதை விடணும்னு தோணுனா என்ன பண்ணணும்? சாப்பிடும்போது இதுவே கடைசியாக இருக்கும், இதுவே கடைசியாக இருக்கும் அப்படி நினைச்சு சாப்பிட்டு பாருங்க, ஒரு நாள் விட்டுடுவீங்க. அதை நுகர்ச்சிக்கு ஆகும்போதே இது ஆகாது, இருந்தாலும் இன்னையோட கடைசியாக இருக்கட்டும், மறுபடியும் நாளைக்கு சாப்பிடுவோமே, ஆமாம் இன்னையோடு கடைசியாக இருக்கட்டும். ஏன் நாமளும் ஒரு நாள் நாளை போவார் ஆகும். அவர் எப்படி போவேன் போவேன்னு நினைச்சிருந்தா ஒரு நாள் போயிட்டார் இல்லையா? நானும் விடுவேன் விடுவேன் விடுவேன், ஒரு நாள் விட்டுடுவோமா இல்லையா? நிச்சயமா நடக்கும். இதான் அனுபவம்.